நம்முடைய நாட்டிற்கான ஒரு முக்கியமான போராட்டமாக அதில் தமிழகம் முன்னணியில் நிற்கிறது. அதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டியது தான் என் கடமை என்பதை நான் முடிவு செய்து பல நாளாகிவிட்டது. பாரத் ஜோடோ யாத்திரா நடக்க ஆரம்பித்ததிலிருந்து இங்கே நம்ம கை கொடுத்ததிலிருந்து இது எங்களுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். எனக்கு அரசியல் தொழில் அல்ல, கடமை. அப்படித்தான் எல்லோரும் இருக்க வேண்டும். நான் ஒரு சவால்லாம் விடலை, எந்த தலைவர் இப்படி பண்ணார்ன்றதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் செய்திருக்கிறேன், அதுதான் நான் நம்பும் அரசியல். சுயநலமற்றதாக, கடமையாக அது இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்பி வந்தவன் நான் அரசியலில். அதே பயணத்தில் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த முயற்சி, இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அது ஒரு தமிழ் குடிமகனின் உரிமை. அந்த நிலையிலும் ஒரு கட்சித் தலைவன் என்ற நிலையிலும் நான் எடுத்திருக்கும் முடிவு இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும், வர வேண்டும் என்பதுதான். அது என் முடிவு. என்னுடன் 40 வருடமாக, 30 வருடமாக, 25 வருடமாக, இப்படி 20-15 வருடங்களாக என்னுடன் வந்து கொண்டிருக்கும், தலைமுறையாக தொடர்ந்து என்னுடன் வந்து கொண்டிருக்கும் என்னுடைய தொண்டர்கள், ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக, நற்பணி தொண்டர்களாக மாறியவர்கள் இன்றும் என்னுடன் இருக்கிறார்கள். என்னுடைய அறிவுரையெல்லாம் கட்டளையாக ஏற்றவர்கள், அரசியலுக்கு நான் வந்த பின் கேள்விகள் கேட்டு பதிலும் பெற்று என் பாதையில் என்னுடன் தொடர்ந்து நடை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த 9 வருடமாக அதுவும் அழுத்தமாக என்னுடன் நின்று பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் சொன்னால் அவர்கள் அந்நியமாக நினைத்து விடுவார்கள். அவர்களுக்கு அது நான் சொல்லிக்கொள்கிறேன். சொல்லும்போது வெற்றி பெற்ற பின்பு எங்கள் தோள்களின் தினவு கொஞ்சம் குறைந்திருக்கும். அப்போ நாங்கள் எல்லோரையும் பாராட்டுவோம், எல்லோருக்கும் நன்றி சொல்வோம். இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்த பொழுதும் உங்களை நான் ஆட்சி கட்டலில் மீண்டும் பார்க்கிறேன் என்று வாழ்த்தக்கூட இல்லை. எதிர்பார்ப்பு இது எங்களுக்கு, அதை நீங்கள் நடத்தி காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஒரு